Good morning, all. Good morning, ma'am. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேத்து சால்வபிள் பார்த்தோம்ல. இன்னைக்கு நெக்ஸ்ட் நெல் பூட்டல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டெஃபினிஷன் பார்த்துட்டு இப்ப கண்டினியூ பண்ணலாம். காமுடேட்டர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஜிங்கிற ஒரு குரூப் எடுத்திருக்கோம். அதுல இருந்து ஒரு 2 எலமெண்ட் எடுத்திருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு 2 எலமெண்ட் எடுத்திருக்கிறேன். இந்த எக்ஸ் ஒய்ய நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதுவோம். அதாவது எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்வர்ஸ், ஒய் இன்வர்ஸ். சோ இந்த மாதிரி எழுதுறத எப்படி டினோட் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுவோம். இதுதான் என்னன்னா காமுடேட்டர் ஆஃப் ஜி, அதாவது காமுடேட்டர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். 2 எலமெண்ட் மட்டும் வச்சு நம்ம எழுதுறது இது காமுடேட்டர். அதாவது பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்வர்ஸ், ஒய் இன்வர்ஸ்னு அர்த்தம். சரியா? இதுல என்னன்னா சில இதெல்லாம் இருக்கு. என்னன்னா, இப்ப எக்ஸ் கமா எக்ஸ் எடுத்தோம்னா அங்க நமக்கு ஆன்சர் என்னன்னா ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் 2 காமுடேட்டர் நீட் நாட் பி காமுடேட்டர். அடுத்தது இதை நம்ம இப்படியும் எழுதலாம். அதாவது எக்ஸ் இன்வர்ஸ், ஒய் இன்வர்ஸ், எக்ஸ் ஒய். ஆர்டர் மாத்தாதீங்க, சேம் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்னா எக்ஸ் இன்வர்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா எக்ஸ் இன்வர்ஸ்னா எக்ஸ். ரெண்டுத்துல எது வேணாலும் போடலாம். நம்ம புக்ல இந்த இதுதான் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்போஸ் எக்ஸும் ஒய்யும் இது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த கேஸ்ல எக்ஸ் கமா ஒய்க்கு இ வரும், ஐடென்டிட்டி வரும். நம்ம குரூப்பே ஒருவேளை அபிலியன் குரூப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இந்த பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இந்த காமுடேட்டர் இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு ட்ரிவியல் தான் வரும், ஐடென்டிட்டி மட்டும் தான் கிடைக்கும். சரியா? ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய்க்கு. இதுல நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, காமுடேட்டர் சப் குரூப் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்தது ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். காமுடேட்டர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா சப் குரூப். இந்த சப் குரூப்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, ஜிங்கிற ஒரு குரூப்ல 2 சப் குரூப் எடுத்துக்க போறோம். ஹச் அண்ட் கேங்கிற 2 சப் குரூப் எடுத்துக்க போறோம். இத இந்த பாக்ஸ் ஆஃப் ஹச் கமா கேங்கிறது என்னன்னா, இதுல இருக்கிற எலமெண்ட் ஹச்ல இருக்கிற எலமெண்ட்டும் கேல இருக்கிற எலமெண்ட்டும், இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது ஜென்ரேட் பண்ணி தர்றது. இங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸ்ல இது மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு இது வருது இல்ல, ஆன்சர் வருது இல்ல, அது அந்த குரூப்ல இருக்க எலமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரும்ல. எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தருதோ அதை எடுத்து இதுல எழுதிப்போம். சொல்றது புரியுதா வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும்? இதுல ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது, இந்த பாருங்க, ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறத எடுத்து எழுதுறேன். இது காமுடேட்டர் ஆர் டிரைவ்டு சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். 2 நேம் இருக்கு, ஆஃப் ஹச் அண்ட் கே. அதுவே நம்ம ஜில இருந்து ஜி கே எடுத்துக்கலாம். சப் குரூப் எடுக்காம ஜி கமா ஜி அப்படின்னு எழுதலாம். சம்டைம்ஸ் அது ஜி டேஷ்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இதுல எலமெண்ட் எப்படி எடுத்துப்போம்னா, ஜில இருக்கிற எலமெண்ட் ஏதோ ஒரு எலமெண்ட்டும் ஜில இருக்கிற இன்னொரு ஒரு எலமெண்ட்டும் எடுத்துப்போம். இத 2 எடுத்துக்கிட்டு, அதாவது என்னன்னா இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம இங்க சொன்ன மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் G1, G2, G1 இன்வர்ஸ், G2 இன்வர்ஸ். இந்த எலமெண்ட் எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தர்றதோ அதெல்லாத்தையும் எடுத்து எழுதுறதுதான் நமக்கு G டேஷ். இதை நம்ம காமுடேட்டர் ஆர் டிரைவ்டு சப் குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். இது ஒரு சப் குரூப்பா இருக்கும் ஜிக்கு. புரியுதா? இது என்ன டெஃபினேஷன் காமுடேட்டர்னா? இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு அபிலியன் குரூப் எடுத்திருக்கேன், Z6ங்கிற ஒரு அபிலியன் குரூப் எடுத்திருக்கேன். இதுல நான் Z6, Z6 காமுடேட்டர் சப் குரூப் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது அபிலியனா இருக்கிறதுனால நமக்கு ஐடென்டிட்டி மட்டும் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. சரியா? இது நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கோங்க. 2 எலமெண்ட் எடுத்துட்டு இப்ப 1, இப்ப 3ங்கிற 2 எலமெண்ட் எடுத்திருக்கோம்னா, இதுக்கு நாம என்ன பண்ணுவோம்னா, இங்க ஆபரேஷன் இந்த அடிஷன்ங்கிறதுனால இது போட்டுக்கிறேன். அப்புறம் 1ஓட இன்வர்ஸ் என்னவோ அது போட்டுக்கோங்க. அடுத்தது 3ஓட இன்வர்ஸ் போடுங்க. சரியா? இது போட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஐடென்டிட்டி வேற இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணும், ஐடென்டிட்டியை மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் அபிலியன் குரூப்பா இருந்துச்சுன்னா நமக்கு ஐடென்டிட்டி மட்டும் தான் கிடைக்கும். அதுவே நான் ஒரு நான் அபிலியன் குரூப் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, S3 குரூப் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்ல நமக்கு காமுடேட்டர் சப் குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா S3, S3 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கேஸ்ல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1, 2, 3 இது ஜென்ரேட் பண்ணி தர்றது எனக்கு கிடைக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 1, 2 ஒன்னு எடுத்திருக்கேன், 1, 3 ஒன்னு எடுத்திருக்கேன்.
நம்ம இது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், செகண்ட் இது செகண்டா எழுதுவோம், அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்மோட இன்வெர்ஸ் செகண்ட் டேர்மோட இன்வெர்ஸ் போட்டிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு as usual போடுற மாதிரி இது வந்துடும். சோ இது எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தரும் 1 2 3ங்கிறது வந்து இது ஒரு 3 சைக்கிள். இது எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தரும் ஐடென்டிட்டியை ஜென்ரேட் பண்ணி தரும் 1 3 2 ஜென்ரேட் பண்ணி தரும். அப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து A3 நமக்கு கிடைக்குது. புரியுதா? இந்த மாதிரிதான் காமுடேட்டர் சப் குரூப் போடணும். இது எதுக்குன்னா நம்ம அடுத்தது 2 இது பார்க்க போறோம். இந்த ரிசல்ட் ஒண்ணு பார்க்க போறோம், இது பார்க்க போறோம். இது ரெண்டுத்துக்குமே காமுடேட்டர் தான் தேவைப்பட போகுது. சால்வபிளுக்கும் தேவைப்படும், அடுத்தது நில்போட்டன்ட்டுக்கும் தேவைப்படும். அதுக்காக தான் இப்ப பார்த்திருக்கோம். இப்ப இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, இப்ப இது முடிஞ்சிருச்சு எக்ஸாம்பிள். இப்ப அடுத்தது சொல்றேன். ஜிங்கிறது ஒரு குரூப் எடுத்திருக்கோம். இந்த ஜிங்கிற குரூப்ல நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, நம்ம இப்ப வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ் நம்ம எழுத போறோம். அதாவது ஜி ஆஃப் 1 பவர்ல இங்க சூப்பர் ஸ்கிரிப்ட்ல நான் 1 போட்டிருக்கேன். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். 1 இருந்துச்சுன்னா காமுடேட்டர் சப் குரூப் ஆஃப் ஜிக்கு வந்து ஈக்குவல். சரியா? அதுவே ஜி ஐயா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா காமுடேட்டர் சப் குரூப் ஆஃப் ஜி ஐ மைனஸ் 1க்கு. அதாவது உள்ள இருக்கிற இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃப் ஜிக்கமா ஜி உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜில இருந்து எடுத்துக்கிறேன். இப்ப ஏ பின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு இந்த ஏயும் பியும் எதுல பிலாங்ஸா இருக்கும்னா ஜிக்கு பிலாங்ஸ் டுவா இருக்கும். பிலாங்ஸ் டு ஜி. ஏயும் பியும் பிலாங்ஸ் டு ஜி. இதுல இருந்து நான் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த எலமெண்ட்ஸ் வந்து நான் இத மாதிரி போடுறேன், ஒரு ஆன்சர் வரும். அது எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தர்றதோ அதை வந்து நான் ஜி ஆஃப் 1ல எழுதிக்கிறேன். சரியா? அடுத்தது நான் என்ன எடுத்துக்கிறேன், இப்ப G1க்கு நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா ஜியை யூஸ் பண்ணி எனக்கு G1 கிடைக்குது. அப்புறம் G2க்கு இதே தான் காமுடேட்டர் சப் குரூப் தான் எடுக்கிறேன். பட் அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் இந்த ஏயும் பியும் நான் இங்க ஜில இருந்து எடுத்தேன். இதுக்கு வந்து G ஆஃப் 1ல இருந்து எடுக்கிறேன். இங்க பாருங்க, ஐக்கு வந்து I மைனஸ் 1ல இருந்து போடுறோம். சரியா? அதே மாதிரி அடுத்தது இப்ப நான் G3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அகைன் நான் காமுடேட்டர் சப் குரூப் தான் எடுத்துக்கிறேன். ஆனா அதுல அந்த ஏயும் பிங்கிற எலமெண்ட்ஸ் நான் எதுல இருந்து எடுத்துக்கிறேன்னா G ஆஃப் 2ல இருந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி and so on போயிட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரி நாம சீக்வன்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஈச் ஜிஐ வந்து ஜிக்கு வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் என்னன்னா ஜி வந்து எப்ப சால்வபிளா இருக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் இ. ஃபார் சம் கே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. அதாவது நம்ம ஒரு ஆன்சரா நம்ம அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வருவோம். கேங்கிறது ஏதோ ஒரு சம் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூல நமக்கு கரெக்டா ஈக்குவல் டு வெறும் சிங்கிள்டன் இ மட்டும் கிடைச்சிச்சுன்னா அப்ப நம்ம வந்து ஜியை வந்து சால்வபிள்னு சொல்லலாம். இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரிசல்ட். சோ ரெண்டுத்தையும் மாத்தி போட்டாலும் நமக்கு ட்ரூவா இருக்கும். சரியா? இது ஒரு ரிசல்ட். இப்ப காமுடேட்டர் சப் குரூப் வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன டிஃபைன் பண்ண போறோம்னா இங்க இன்னொரு ரிசல்ட் இருக்கு பாத்துக்கலாம். சால்வபிள் குரூப் வந்து ஆல்வேஸ் ஹேஸ் அன் அபிலியன் நார்மல் சப் குரூப் M which is not equal to singleton E. சால்வபிள் குரூப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து உங்களுக்கு ஒரு அபிலியன் ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் இந்த இதோட தியரத்தோட ரிசல்ட். அடுத்தது சொல்றேன். ஜி வந்து குரூப் எடுத்துக்கிறோம். சரியா? இங்க ஜி இங்க வந்து மேல இதுல டிஃபைன் பண்ணும் போது சூப்பர் ஸ்கிரிப்ட்னு போட்டோமா 1, இங்க கீழே வந்து சப்ஸ்கிரிப்ட்ல போடுங்க, கீழே போடுங்க. G1 வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா அதேதான் அங்க எடுத்துக்கிட்ட மாதிரிதான் காமுடேட்டர் சப் குரூப் ஆஃப் ஜி. சரியா? இப்ப G ஆஃப் 1க்கு வந்து நம்ம எதுல இருந்து எடுத்துக்கிறோம்னா ஜில இருந்து கிடைக்கிற அந்த எலமெண்ட்ஸ் ஏயும் ஜி பியும் ஜில இருந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? செகண்ட் இப்ப G ஆஃப் 2 டிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா காமுடேட்டர் சப் குரூப் ஆஃப் G, G ஆஃப் I மைனஸ் 1. ப்ரீவியஸ் கேஸ்ல ஏ பி ரெண்டுமே நம்ம என்ன எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி இது எதுவோ அதுல இருந்து எடுத்தோம். இதுல வந்து ஏ வந்து எனக்கு கன்ஃபார்மா ஜி தான் எப்பொழுதுமே, அது மாறாது. பி மட்டும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். அப்ப இப்ப G ஆஃப் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எடுத்துக்கிறோம்னா ஏ வந்து ஜி தான், பி மட்டும் G ஆஃப் 2. இதே மாதிரி அன்சோமா. சோ இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற ஆன்சர் எல்லாம் எடுத்து எழுதிட்டே வரும். சரியா? இது எல்லாமே இல்லைன்னா சீக்வன்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ். இந்த இப்ப இந்த ஜியை வந்து எப்ப வந்து நம்ம நில்போட்டன்ட்னு சொல்லுவோம்னா G ஆஃப் K இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் E இருக்கணும் ஃபார் சம் K கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. இந்த கேஸ்ல நம்ம எப்ப வந்து சால்வபிள்னு சொன்னோம்னா ஐடென்டிட்டி வரும்போதுன்னு சொன்னோம்ல, அதேதான் இங்கேயும் ஐடென்டிட்டி தான் வரணும் சம் கேக்கு. பட் இங்க வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜியை வந்து நில்போட்டன்ட்னு சொல்லுவோம். இதுலயும் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னாலும்
நமக்கு ஒரு ஜி ஆஃப் ஐயும் எப்படி இருக்கும்னா ஜிக்கு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். ஜி ஆஃப் ஐக்கும் ஜி ஆஃப் ஐ இந்த ஐக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா இது வந்து ஜி ஆஃப் ஐ வந்து இந்த இது வந்து கண்டைன்ஸ் ஜி ஆஃப் ஐ. ஓகேவா, இதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் சில ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னன்னா நம்ம சால்வபிள்ல பார்த்த மாதிரி அதே தான், சேம் தான். எனி சப் குரூப் ஆஃப் நில்பொட்டன்ட், உங்க குரூப் வந்து உங்களுக்கு நில்பொட்டன்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட சப் குரூப்ஸ் எல்லாமே நில்பொட்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் நில்பொட்டன்டா இருக்கும். இதே தான் சால்வபிள்லயும் பார்த்தோம். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா எவ்ரி ஹோமோமார்பிக் இமேஜ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஈய தவிர மற்றது எல்லாம் இருக்கிறோம்ல ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் நில்பொட்டன்ட் குரூப் வந்து ஹேஸ் அன் நான் ட்ரிவியல் சென்டர். சரியா, அடுத்த ரிசல்ட். அடுத்தது வந்து ஃபைனைட் பி குரூப் வந்து உங்களுக்கு பி குரூப் கொடுத்திருந்தாங்கனாலே நில்பொட்டன்ட். பி குரூப் ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? பி குரூப்னா என்னது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமே. சைலம் குரூப். என்ன சொல்றீங்க? இல்ல மேம், பி சைலோ குரூப்னு சொல்லுவாங்க மேம். இல்ல பி குரூப் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமே. எப்போ ஒரு குரூப்பை பி குரூப்னு சொல்லுவோம்? P power ஆர்டர் பி. ஆமா, பி இல்ல பி பவர் n, P power n பவர் ஆஃப் பிரைம் நம்பர். உங்க குரூப்போட ஆர்டர் வந்து பி பவர் n ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அந்த குரூப்பை வந்து நம்ம பி குரூப்னு சொல்லுவோம். சரியா, உங்களுக்கு ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க நில்பொட்டன்டா இல்லையான்னா அது வந்து நீங்க ஈஸியா செக் பண்ணலாம். அபிலியனா இருந்தா நில்பொட்டன்ட் வந்துரும், பி குரூப்பா இருந்தா நில்பொட்டன்ட் வந்துரும். சோ இந்த மாதிரி இதுல இருந்தே நீங்க இந்த ரிசல்ட்ல இருந்தே நில்பொட்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் இதை நீங்க எல்லாம் போட்டு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா இதெல்லாம் சொல்லிடலாம். சரியா, நெக்ஸ்ட் வந்து ஜி வந்து நில்பொட்டன்டா. நெக்ஸ்ட் ரிசல்ட் சொல்றேன். ஜி வந்து நில்பொட்டன்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹச்ன்னு நான் ஒரு நாட் ஈக்குவல் டு ஜி எடுத்துக்கிறேன். ஹச் வந்து ஜிக்கு சப் குரூப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்ல என் ஆஃப் ஹெச் நம்ம இது பார்த்தோம்ல சப் குரூப் நார்மலைசர் பார்த்தோம்ல, அந்த என் ஆஃப் ஹெச் வந்து நாட் ஈக்குவல் டு ஹெச் இருக்கும். என் ஆஃப் ஹெச் என்ன பார்த்தோம், செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எக்ஸ் ஹெச் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு பார்த்தோம்ல, அதுதான். இந்த என் ஆஃப் ஹெச் வந்து ஹெச்சுக்கு நாட் ஈக்குவல்டா இருக்கும். எதுலன்னா நில்பொட்டன்ட், ஜி வந்து நில்பொட்டன்டா இருக்கும்போது. அடுத்த ரிசல்ட் என்னன்னா இப்ப ஜி வந்து ஃபைனைட் குரூப் எடுத்துக்கிறேன். இப்ப ஜி வந்து நில்பொட்டன்டா இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ரிசல்ட் என்னன்னா ஜி இஸ் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைலோஸ் குரூப். உங்களோட ஜி வந்து நீங்க வந்து சைலோ சப் குரூப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கல்ல. இப்ப எனக்கு ஒரு சப் குரூப் கிடைச்சிருக்கு, இப்ப ஏன்னு கிடைச்சிருக்கு, பின்னு கிடைச்சிருக்கு, சின்னு கிடைச்சிருக்கு. இதோட டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஜிஏ, அப்ப ஜி வந்து நில்பொட்டன்டா இருக்கும். அப்படி கான்வர்ஸும் ட்ரூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சோ இப்படி எழுதினாலும் நில்பொட்டன்ட்னு சொல்லலாம். நில்பொட்டன்டா இருந்துச்சுன்னா இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது வந்து ரிசல்ட் என்னன்னா ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்துக்கிறோம். இங்க வந்து ஒரு பிங்கிற ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறேன். இந்த சப் குரூப் என்னன்னா பி சைலோ சப் குரூப் ஆஃப் ஜி. சரியா, இந்த கேஸ்ல உங்களுக்கு நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஜி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன, நாட் மல்டிபிள் ஆஃப் பி. ஓகேவா, அடுத்தது இந்த கேஸ் பாருங்க. இதுல பி அதே தான், பி சைலோ சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறோம். பிங்கிறது ஒண்ணு என்னன்னா ஜியோட சப் குரூப் எடுத்துக்கிறோம். இது பியோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பி பவர் கேக்கு ஈக்குவலா இருக்கு. பி வந்து does not contain in some conjugate of p இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த கேஸ்ல நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் பி இன் ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் பிக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம இது மட்டும் எடுத்துக்கிறோம், பிங்கிறது பி சைலோ சப் குரூப்லன்னு எடுத்துக்கிறோம். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து நாட் மல்டிபிள். இந்த கேஸ்ல ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறோம், அதோட ஆர்டர் பி பவர் கேயா இருக்கு. பி வந்து டஸ் நாட் கண்டெயின் இன் சம் கான்ஜுகேட் ஆஃப் பி இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த கேஸ்ல நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் கேட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் பியா இருக்கும். அடுத்த ரிசல்ட் என்னன்னா ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப், பிங்கிறது பி சைலோ சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த கேஸ்ல பி வந்து the only என்னன்னா பி சைலோ சப் குரூப் இன் என் ஆஃப், இந்த நார்மலைசர்ல பார்த்தோம்ல இந்த என் ஆஃப் ஹெச் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க என் ஆஃப் பில இந்த பி மட்டும்தான் இருக்கும் பி சைலோ சப் குரூப்ல. அதே மாதிரி இந்த ரிசல்ட் என்னன்னு வச்சுக்கோங்க. இப்ப பி வந்து பி சைலோ சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறேன். ஏ பவர் பி பவர் கே இஸ் ஈக்குவல் டு ஈன்னு வரும். எப்பன்னா இஃப் ஏ பிலாங்ஸ் டு என் ஆஃப் பியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா தென் இஃப் ஏ பிலாங்ஸ் டு என் ஆஃப் பியா இருந்துச்சுன்னா தென் ஏ மஸ்ட் பி இன் பி. இது ஒரு ரிசல்ட். அடுத்தது என் ஆஃப் பி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என் ஆஃப் பிக்கு ஈக்குவலா இருக்கும்.
சரியா? அடுத்தது என்ன இதுன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எனி குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் 60. உங்களுக்கு குரூப்போட ஆர்டர் 60க்கு கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு ஐதர் இது வந்து ஒரு பிரைம் ஆர்டரா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹாஸ் ஏ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 60க்கு கீழே நம்ம ஆர்டர் இருந்துச்சுன்னா ஐதர் அது வந்து ஒன்னு பிரைம் ஆர்டர்ல இருக்கும், ஓகே, அப்படி இல்லைன்னா நமக்கு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் இருக்கும் அந்த குரூப்புக்கு. அடுத்தது எனி குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் 60 இஸ் சால்வபிள். உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப்போட ஆர்டர் கொடுத்து சால்வபிளா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா சால்வபிள் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், அபிலியா இருந்துச்சுன்னா சால்வபிள்னு பார்த்தோம். அடுத்தது அடுத்த ஒரு ரிசல்ட் நீல்போட்டன் வந்துச்சுன்னா சால்வபிள், இந்த மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு 60 விட கீழே இருக்கிற நம்பர் ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அது கன்ஃபார்மா சால்வபிள் தான். அடுத்தது ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது வந்து சால்வபிள் ஃபார் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த குரூப் ஜி. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இப்பன்னா இந்த ஏ வந்து எப்படி இருக்கும்னா கியூப் ஆஃப் சம் எலமெண்ட் இன் ஜி. ஏ வந்து ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸ்ங்கிற ஏதோ ஒரு ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யோட கியூபுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜில. அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் வந்து சால்வபிள் ஃபார் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ரிசல்ட் பார்த்து வச்சுக்கோங்க, நில்பொட்டன்டா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா சால்வபிளா இருக்கும். பட் கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூ. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் S3 வந்து சால்வபிள்னு பார்த்தோம், ஆனா S3 வந்து நாட் நில்பொட்டன்ட். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான், சரியா? அதே மாதிரி எவ்ரி அபிலியன் குரூப் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சால்வபிள்னு பார்த்தோம். எவ்ரி அபிலியன் குரூப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நில்பொட்டன்ட். சொல்லுங்க. S3 எப்படி மேம் நாட் நில்போட்டன்ட்னு சொன்னாங்க? இப்ப நம்ம S3க்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த டெஃபினேஷன் நில்பொட்டன்ட்க்கு என்ன பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜில இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கங்க. ஜி ஆஃப் ஒன்னுங்கிறது காம்படிட்டிவ் சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிட்டு எடுத்துட்டே போகணும். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஜி ஆஃப் கே வந்து கேவோட வேல்யூ என்ன வேணா எடுத்துட்டு போகலாம், ஏதோ சம் இன்டீஜர் தான், சரியா? இதுல பாசிட்டிவ் இன்டீஜர், இதோட வேல்யூல எனக்கு சிங்கிள்டன் ஈவ் கிடைக்கணும். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலன்னா அது நாட் நில்பொட்டன்ட். ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா சிங்கிள்டன் ஈ வந்துச்சுன்னா அப்ப நில்பொட்டன்ட். இதை நம்ம போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் S3ல நமக்கு இது வந்து வராது, ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈ வராது, அதனால நாட் நில்பொட்டன்ட்னு சொல்லுவோம். அப்படியே நீங்க ஜெனரலைஸே பண்ணிடலாம். நம்ம SN வந்து ஃபார் n greater than or equal to 3க்கு நாட் நில்பொட்டன்ட் தான் வரும் ஜெனரலா. ஓகே. இப்ப S3 வந்து சால்வபிள்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, அதனால இது வந்து கான்வர்ஸ்க்கு S3 வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அபிலியன் குரூப் கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து நில்பொட்டன்டா இருக்கும். நில்பொட்டன்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சால்வபிள் வந்துடும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பி குரூப் வந்து ஒரு நில்பொட்டன்ட்னு பார்த்தோம். பி குரூப்பா இருந்துச்சுனாலும் நில்பொட்டன்ட்னு சொல்லி சால்வபிள்னு சொல்லிடலாம். அடுத்தது வந்து என்னன்னா டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நில்பொட்டன்ட் குரூப்ஸ் இஸ் நில்பொட்டன்ட். அதாவது ஒன்னும் நில்பொட்டன்ட் குரூப் எடுத்துக்கிறோம். ஃபைனைட் நம்பர் ஆஃப் நில்பொட்டன்ட் குரூப்ஸை நம்ம டைரக்ட் ப்ராடக்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது இப்ப A B C D இந்த மாதிரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஒன்னும் நில்பொட்டன்ட் குரூப்ஸ் எடுத்துக்கிறோம். இதோட டைரக்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். டைரக்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் எப்படி இருக்கும்னா நில்பொட்டன்டா இருக்கும். தனித்தனியா நில்பொட்டன்டா இருக்கு, அதுக்கு நான் டைரக்ட் ப்ராடக்ட் எடுக்கிறேன், இதுவும் ஒரு நில்பொட்டன்ட். அடுத்தது SN வந்து நாட் நில்பொட்டன்ட் ஃபார் n greater than or equal to 3. AN பொறுத்த அளவுக்கு நாட் நில்பொட்டன்ட் ஃபார் n greater than or equal to 4. புரியுதா? இப்ப இந்த இது பாருங்க, இப்ப G வந்து உங்களுக்கு S3 into Zன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ்ல இப்பதான் பார்த்தோம் S3 வந்து ஒரு நாட் நில்பொட்டன்ட், இது வந்து ஒரு இன்ஃபைனைட் குரூப். Z மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அபிலியன்ல வந்துரும். அபிலியன்ல வரும்போது அப்ப அது நில்பொட்டன்ட்ல வந்துரும். இன்ஃபைனைட் இது வந்து நில்பொட்டன்ட். ரெண்டுத்தையும் அப்படி இது கிராஸ் பண்றதுனால ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இன்ஃபைனைட் குரூப் ஜின்னு சொல்லுவோம், which is not நில்பொட்டன்ட். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே மேம். சொல்லுங்க. இல்ல ப்ராடக்ட் ஒரு டவுட் மேம், ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நில்பொட்டன்ட் குரூப் நில்பொட்டன்ட்டா இல்ல டோட்டல் குரூப் சொல்லலாமா மேம்? இல்ல, ப்ராடக்ட் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நில்பொட்டன்ட் குரூப்ஸ். எனக்கு வந்து A வந்து நான் நில்பொட்டன்ட்னு எடுத்துக்கிறேன், B வந்து நில்பொட்டன்ட்னு எடுத்துக்கிறேன், சரியா? இந்த மாதிரி ஒன்னும் நில்பொட்டன்ட்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன்.
ஓகே மேம். அது டோட்டலா இன்ஃபினிட்ல சொல்ல முடியாதா மேம்? ஃபைனைட் நம்பருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே மேம். ஃபைனைட் நம்பர்ல நான் எடுத்துக்கிறேன். டோட்டலா எத்தனை எடுத்துக்கிறோம்னா ஃபைனைட் நம்பர், அது எத்தனைன்னு தெரியல, ஆனா பட் இன்ஃபைனைட் எடுத்துக்கலாம். நம்ம ஃபைனைட் நம்பர் எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம டைரக்ட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அந்த அப்ப கிடைச்ச ஒரு இது கிடைக்குது இல்ல, அந்த இது நில்போட்டன்டா இருக்கும். அதுதான் இந்த ரிசல்ட். இன்னும் புக் பேக்ல சில சம்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். அதை நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கங்க. அவ்வளவுதான். குரூப் தியரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல இங்க நம்ம எடுத்தது வந்து இதுல எடுத்தோம், இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்ல எடுத்தேன். இங்க நான் ஐசோமார்பிக்னு இதான் சொல்லிட்டேன், ஈக்குவல் டு வரும் இங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்தா ஓவரால் குரூப் தியரில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம செம்மொழியில ஃபாலோ பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.